அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமே மிக மிக நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும், சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். ஆனால் நீங்கள் பொதுவாக யாருக்கிட்டையும் பெரிதாக கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி நிறைய பலன்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அல்லது 12 ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரலாம். ஆனாலும் அந்த கஷ்டங்களுக்கான தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வாரம் இந்த சுப செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் செலவு இல்லாமல் நீங்கள் ஒரு நன்மையான செலவாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாகனங்களை நீங்கள் போகும்போது கவனமாக போகணும். முக்கியமாக வாகனங்களால் அதிகமான செலவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். ராசிக்கு 2ல் சூரியனுடைய சஞ்சாரம் செய்கிறதால நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படலாம். வீண் அலைச்சல், எதிர்பாராத செலவு இவையெல்லாம் உண்டாகிறதுக்கான காலகட்டமாக கூட அமையலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகளுக்குரிய வேலையை செய்து முடிக்கிறதுல தாமதம் காட்டுவீங்க. ஆனால் தாமதம் இல்லாமல் செய்து முடிக்கும்போது அது உங்களுக்கு மிக பெரும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம். கணவன் மனைவி அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அதே போல் நண்பர்கள் உறவினர்களோடு மனஸ்தாபம் உண்டாகலாம். அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதமோ நீங்கள் தேவையில்லாத வார்த்தை விடுறதோ செய்யாமல் இருக்கிறதே இப்போ உங்களுக்கு நல்லது. குறிப்பிட்ட சக ஊழியர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால் அனுசரித்து போங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் எதையுமே செய்கிறது நல்லது. கலைத்துறையினர் எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையினருக்கு யோக பலன்கள் காணப்படலாம். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகுது. எதிர்பாராத செலவு உண்டாகலாம். இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதே போல் அடுத்தவர் வேலையும் தானே செய்யக்கூடிய நிலை உருவாகலாம். எனினும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். தொண்டர்கள் உங்களுடைய சொற்படி நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு பூராளம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கல்விக்காக செலவுகள் கூடி வரலாம். கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயரெடுப்பீங்க. பல விதத்திலும் பண வரத்து உங்களுக்கு உண்டாகும். ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட ரொம்பவே சிறப்பாக நடந்து முடியக்கூடியதாக அமையும். வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருக்கிறத காண்பீங்க. அதே போல் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க. வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். இப்படி உங்களுக்கு பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோடு சமீபத்தில் நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க, அங்கு போனதால் உங்களுக்கு ஏற்பட்ட புதிய அனுபவம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோட மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய நாட்கள் இது. விரயங்கள் உங்களுக்கு கூடலாம். உறவினருடைய பகையால் நல்ல காரியம் ஒன்று தடைப்படலாம். உங்கள் உடல் நலனில் அதிகமான கவனம் செலுத்தணும். நல்ல விதமான திருப்பங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டம். வெகு விரைவில் ராசி அதிபதி குரு வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. இழந்த அனைத்து இன்பங்களையும் மீட்டு பெற போகிறீங்க. அதே போல் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும் மீறி சில பாக்கிய பலன்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாமே செயலாக்கம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. குடும்பத்தில் நிலவிய சிறு சிறு குழப்பங்களையும் மறையக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த குரு பெயர்ச்சிக்கு முன் முக்கிய சுப விசேஷங்களை நீங்கள் நடத்தி முடிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ணன் தம்பிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திட்டமிட்டபடி பாக பிரிவினைகள் சுமூகமாக மாறும். தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க உணர்வு பூர்வமாக செயல்படலாம். அதே போல் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். கணவன் மனைவி ஒற்றுமையில் அன்பு மிளறக்கூடியதாக இருக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மையான பலன்கள் நிறைய இருக்குது. குறிப்பிட்டு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும், தொல்லை தந்தை எதிரிகள் கூட விலகி ஓடக்கூடியதாகவும், நல்ல செய்திகள் நாளும் வந்த வண்ணமாக இருக்கும் எனவும் சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை உருவாக்குது. எனவே பொருளாதாரம் திருப்திகரமானதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கும். பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. பார்க்கக்கூடிய குருவை நீங்கள் பலப்படுத்த வியாழந்தோறும் விரதமும் வழிபாடுகளும் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்துல அதிபதியாகவும் விளங்குபவர் குரு. அவர் வக்கிரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மையாகத்தான் அமையுது. கேந்திராதிபதியை தோஷம் பெற்ற கிரகம் பலம் இழக்கும் போது நன்மையே செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இடம் பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் உங்களுடைய கவனம் செல்லும். குடும்ப ஒற்றுமைக்கு தகுந்த குந்தகம் விளைவித்தவங்க விலகுவாங்க. மேலும் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் ஆரோக்கியம் சீராக ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறைந்துதான் காணப்படும். மனக்கவலைகள் மாறும். இதுவரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ தானாக மாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கடல் கடந்து வணிகம் செய்கிறவங்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு வந்து இணைவாங்க. நல்ல மாற்றங்களும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் வரக்கூடிய நேரம். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு இது கைகூடி வருவதற்கான சூழல் உருவாகும். தனாதிபதி சனியோடு சேர்வதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். மனதில் நினைத்ததை மறுக்கணமே செய்து முடிப்பீங்க. அயல்நாட்டு முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஓடும். அங்கிருந்த தாய்நாடு திரும்ப முடியாமல் தவித்தவங்களுக்கு இப்போது நல்ல வழி பிறக்கும். உடன் பிறந்தவர்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நீ வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வளர்ச்சியும் நல்ல ஒரு சிறப்பான மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். பெண்களுக்கு செலவுகள் கூடும். இருந்தாலும் வருமானம் போதுமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான பலன்கள் தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த தொடங்கிய 2026ஆம் வருடம் எப்படிப்பட்ட பலனாக இருந்தது, இதுவரைக்கும் நீங்கள் நன்மையான பலன்களை பெற்றிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.